மனம் உடைஞ்சி இளம் பிராயத்தில் திருமணம் செய்து தள்ளிவிடப்பட்டவளை போல இருக்கிற உன்னை கர்த்தர் கண்டார் என்று பழைய ஏற்பாட்டு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை தான் இந்த கற்சாடி. செய்யும் போது அழகாதான் செஞ்சாங்க. அதுவும் நினைச்சது நானும் கண்டிப்பா பயன்படுவேன், நானும் கண்டிப்பா ஒரு உயர்ந்த இடத்துல என்னையும் வைப்பாங்க. அதுவும் ஆசைப்பட்டது. ஆனா அது நம்பினபடி வாழ்க்கை இல்லை. ஆனா பரவாயில்ல, காலங்கள் போகலாம், வருடங்கள் போகலாம், உன்னை படைத்தவர் வருவார், உன்னை உண்டாக்கினவர் வருவார். அவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், விலை ஏறப்பட்ட ஞானவான்களையும் கல்விமான்களையும் அவர் தேடி போகாமல் சொல்லுகிறார், கல்விமான்களுக்கு அல்ல, இந்த பாலகருக்கு பிதாவே இவைகளை நீர் வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்ட அலங்கோலப்பட்ட அநேகருக்கு பயன்பட்டும் உன்னை பயன்படுத்த பிளகம் உன்னை கண்டுக்காம இருக்கிற உன் மேல அவருடைய கண்கள் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன், வாசிங்க. ஒவ்வொன்று பாத்தீங்களா என்ன புரியுது தெரியுமா? அதுக்கு லெவலை எவனுமே கண்டுபிடிக்க முடியல. இது தேருமா தேராதா, 2 குடமா 3 குடமா விடுறவனுக்கே தெரியல. அப்போ அத ஃபுல்லா நிரப்ப யாருமே விரும்பல. அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது நிரம்புற வரைக்கும் நிரப்புவோம்ப்பா அப்படி யாருமே பார்க்கல. ஊத்து 2 குடம் ஒரு ஊத்திட்டு பாப்பா. கண்ட மேனிக்கு கண்ட அளவு. இப்படிதான் பாயசம் வச்சிருப்பாங்களா? இப்படிதான் சாம்பார் வச்சிருப்பாங்களா? இப்படிதான் திராட்சை ரசத்தை வச்சிருப்பாங்களா? இல்ல. அதையும் அவர் பார்க்கிறாரு. 6 கற்சாடி உன்னைய போலதான் படைச்சேன், அவனை போலதான் இவனையும் படைச்சேன். ஆனா கண்டுக்க ஆள் இல்ல. அவளை போலதான் உனக்கு மூக்கு மொழி எல்லாம் இருக்கு, ஆனா உன்னை கண்டுக்க ஆள் இல்ல. அவங்க கண்டுக்காது இருந்தது நல்லது. உன் நிலைமை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் நினைச்சா இது நிரம்பாது. இதே என்னது 2 விட்டா அவன் கேட்க போறான். திராட்சை ரசம் குறைஞ்சா அவன் அது கேட்பான், சாம்பார் குறைஞ்சா அவன் அது கேட்பான், பாயாசம் குறைஞ்சா அவன் அது கேட்பான், பிரியாணி குறைஞ்சா அவன் அது கேட்பான். இது குறைஞ்சா அவன் அது கேட்கவா போறான்? ஒரு தெளிவில்லை. அது நடத்தப்பட்ட விதம் சரியில்லைங்க. அது யாருமே சரியா பக்க தண்ணி விட்டவங்க கூட அலட்சியம். அங்க பேசிட்டு கூட பாதி அதுக்கு மேல விட்டு, பாதி அதுக்கு உள்ள விட்டு, பாதி அதுக்கு உடம்பு ஓடி அப்படியே விட்டு, அப்ப கீழே தண்ணி கொட்டி அதுக்கு அழுக்காகி அநேகர் அது கழுகும். ஆனா அத கழுக யாருமே இல்லை. அநேகருக்கு அது பயனா இருக்கும், ஆனா அதுக்கு மதிப்பே கொடுக்கல யாருமே. அது ஒரு லிஸ்ட்லயே வைக்கலங்க யாரும். என்ன கேட்டா அது வரைக்கும் நிரம்பிச்சார் கூட தெரியல. அது தண்ணி விடப்பட்ட விதமே, அது கொடுக்கப்பட்ட விதமே, அது நடத்தப்பட்ட விதமே ரொம்ப அவமானம். ஆனா அதுதான் மூளைக்கு தரைக்கல். ஏன்னா யூதருடைய முறையின்படி கழுவாம சாப்பிடக்கூடாது. ஆனா அது கவனம் வரல. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற நீ, இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழுகிற நீ, இன்னைக்கு பாவத்தை விட்ட நீ, உனக்கு உரிய கனம் இல்லை. அதை ஒருவர் தான் பார்த்து கொண்டிருக்கிறார், ராஜா. அவர் ஏன் அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தார் தெரியுமா? திராட்சரசம் மட்டுமல்ல, மூளை. இதாண்டா ஸ்டார்டிங், ஆரம்பம் தாண்டா ஃபர்ஸ்ட். அங்கே நீங்க ஒழுங்கு இல்லாம இருக்கீங்க. அங்கதாண்டா அவங்களை சரிப்படுத்தணும். என் பிள்ளை இவ்வளவு தூரம் ட்ரை பண்றானே, என் மக இவ்வளவு தூரம் உழைக்கிறாளே, என் பிள்ளை இவ்வளவு தூரம் ஜோம் பண்றாளே, எவனாவது கண்டுக்கிறானா பாரு. என் பிள்ளை எவ்வளவு அழகுப்படுத்த வேண்டிய பிள்ளை. 2-3 குடம். அதுக்கு ஒரு அது யாருக்குமே அதுக்கு லெவலை யாருமே நிர்ணயிக்கல. அது ஒரு மேட். அதுக்காக யாருங்க வாதாட இருக்கா? அது ஆனா நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப வேணாம், எனக்கு கொஞ்சம் கூட என்ன ஊத்து இருப்புனா அடப்பாச்சு. இப்போ கழுத உன்ட்டெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இல்லைங்க, நானும் பயன்படுவேன், என்னை ஆண்டவர் பயன்படுத்துவார், என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இது பவுலுடைய வாழ்க்கையில வந்துச்சு. பவுல் சொல்லுவான், நானும் அப்போஸ்தலன் தான்ப்பா, என் கூட என் தேவன் இருக்காருப்பா, நம்புங்கப்பா. யாருமே அவனை நம்பல முதல்ல. நான் என்ன அப்படிலாம் படைக்கலண்ணா, ஆண்டவர் நல்லா தான் படைச்சாருண்ணா, எனக்கு கொஞ்சம் ரொப்பங்க, நான் பயன்படட்டும்னா. அடப்பாச்சு கழுத. அட நின்று பேச, அதுக்கு பேச்ச கேட்கறது கூட யாரும் இல்லை. 2-3 கூட ஊத்திட்டு போ. எவ்வளோயா ஊத்தணும் அண்ணா, எவ்வளோனே ஊத்தணும், ஏதாவது கொஞ்சம் 2-3 ஊத்திட்டு போப்பா. ஆனா ஒருவர் வருகிறார். அவர் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அதை பார்த்து, இது கடைசி காலத்துல யோவேல் 2:28 வருது பாருங்க. மாம்சமான யாவர் மேலும் எப்படி ஊற்றுவாரான் தெரியுமா?
அதுக்கு இந்த கற்சாடிக்கு உயிர் இருக்குங்க என்னுடைய பார்வையில. அது நான் இவ்வளவுதானா? என்ன உலகத்தை வெளியே பார்த்து நான் எதுக்கு பயன்படுறேங்கிறத பார்த்து, என் வேலையை பார்த்து, என் ஜாதியை பார்த்து, என் பணத்தை பார்த்து என்ன பயன்படுத்துறாங்க. ஆண்டவரே, நீங்க என்னைக்காவது என்ன பார்க்க மாட்டீங்களா? ஆனா ஒரு கல்யாண வீட்டுக்கு அவர் திராட்சரசம் கொடுக்க வந்தாரோ என்னமோ தெரியாது. ஆனா இத்தனை ஆண்டுகளாக சுத்தி சுத்தி இருந்த ஒரு 6 கற்சாடிகள் மதிப்பு இல்லாம இருக்குது. அந்த 6 கற்சாடிகளையும் அவர் மதிப்பு கூட்டணும். அது யாருமே அந்த நிலைமையை கண்டுபிடிக்கல. 2 3 தாவீதும் அப்படிதான். 7 பிள்ளைகள் வந்த பிறகு இனி உனக்கு பிள்ளை உண்டான்னு கேட்கிற இடத்துல தான் ஈசாயே மறந்து போனான். 7 பிள்ளை இல்லைன்னா 8வது பிள்ளையை கூப்பிடணும்ல. மறக்கப்பட்ட கற்சாடி. இந்த கற்சாடிக்கு ஒரு பேர் உண்டு, இந்த கற்சாடிக்கு ஒரு ஜீவன் உண்டு. பைபிள் படி 2 3 குடம் பாருங்க. அவர் மட்டும் நின்னு வாசிங்களேன். அடுத்து என்னது? கற்சாடிகள் அங்க வச்சிருந்துச்சு. உன் இடம் இதுதான். உன் லெவலுக்கு ஆசைப்படு, உன் லெவலுக்கு ட்ரை பண்ணு. அங்க இருந்தது. அங்க எந்த இடம்? எங்க இடம்? வெளியே. உன் லெவலுக்கு. உனக்கெல்லாம் இந்த ஆசையெல்லாம் தப்புன. தகுதிக்கு மீறி ஆசைப்படுற. அதுக்காக உலக ஆசைகளை நான் சொல்லல. உண்மையா நியாயமா நீ உயர வேண்டிய இடங்களில் உயர்த்தப்பட நீ ஆசைப்படும் போது உலகம் உன்னை தட்டலாம், மனுஷங்க உன்னை கொட்டலாம். அந்த இடத்துக்கு யார் தெரியுமா வந்தா? இயேசு வந்தா. நீ மிதிக்கப்படுற இடத்துக்கு, நீ அவமானப்படுத்த இடத்துக்கு. ஏன்னா அவரும் பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு அடிக்கப்பட்டார். அதனால அவருக்கு தெரியும் ஒரு கற்சாடியுடைய வலி என்னங்கிறது. உன் லெவல் இவ்வளவுதான். அந்த இடம். நீ அந்த இடத்துல வந்தவன் தானே. நீ பழைய விபச்சாரி தானே. நீ பழைய குடிகாரன் தானே. நீ பழைய அது போய் பேசுறவ தானே. பழைய இப்போ நிலைமை அது பார்க்காது. இப்ப நீ பயன்படுற அது பார்க்காது. அந்த இடம். நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ செயல்பட முடியும் என்பதை, நீ மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப்படுவாய் என்பதை திரும்பவும் சொல்றேன். ஆண்டவர் உண்மையாகவே சொல்லி இருந்தா அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. எந்த பாத்திரம்? திராட்சரச பாத்திரம். அது எனக்கு வேண்டாம். இன்றைக்கு உலகத்தில் அதிகமாய் பயன்படுற உங்க வேண்டாம் ஆண்டவர் சொல்லல. தங்களை பெருசாய் நினைக்கிற, நான் நிறைய செஞ்சுட்டே நினைக்கிறவாங்க ஆண்டவருக்கு வேண்டாம். ஆசை இருக்கு, வாஞ்சை இருக்கு, கண்டு காணப்படல, ஒதுக்கப்படுறோம், புறக்கணிக்கப்படுறோம். அப்படிப்பட்டவர்களை அவர் தலைக்கு மூளைக்கல்லாக்க வருகிறார். எப்படி? 2 3 குடம், 2 3 குடம் கொள்ளத்தக்கது. ஆனா அதை கொள்ளும்படி அவனு நிரப்பினதே இல்லை. வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவைகளை முதல்ல ஆண்டவர் அந்த புறக்கணிக்கப்பட்ட பாத்திரத்தை, இரு, உன்னை இதுவரைக்கும் யாரும் நிரப்பல, யாரும் நிரப்ப முடியாது. அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நான் உன்னை நிரப்புவேன். இந்த கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் சொல்றார். நீ எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும், உன்னை யாருமே கண்டுக்காம இருந்தாலும், உனக்கு சரியான இருப்பிடம் இல்லாம இருந்தாலும், உன்னை எல்லாவற்றாலும் நிரப்புகிற இயேசு உன்னை காண்கிறார், உன்னை நிரப்ப பண்ணுகிறார். ஹalleluya. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல உணர்வுடைய பிள்ளைகள் அதை ரிசீவ் பண்ணுங்க. இது ஒரு மகிமையின் பிரசன்னா, இது ஒரு மகிமையின் பிரசன்னா. புறக்கணிக்கப்பட்ட ஒண்ணு, ஓ இருப்பிடம் இல்லாத ஒண்ணு, ஓ கண்டுக்காத ஒண்ணு, ஓ தகுதியை கண்டுபிடிக்க உலகம் கண்டுபிடிக்க முடியாது, மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கர்த்தர் கண்டுபிடிச்சு உன்னை ஈக்குவலா ஈக்குவலா ஈக்குவலா. அவர் பட்சபாதம் இல்லாதவன், அவர் பட்சபாதம் இல்லாதவன். ஹalleluya. நீ படைக்கப்பட்டதுக்கான நோக்கத்தை இன்னைக்கு உன் வாழ்க்கையில என் தேவன் செய்ய போகிறார். இதுவரைக்கும் நீ படைச்ச நோக்கம் நிறைவேறல, உன்னை படைச்ச நோக்கம் நிறைவேறல, நீ அவமானப்படுறதை அவர் காண்கிறார்.
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீ உதவாது, நீ உதவாது, நீ இதுக்கு தான் பயன்படுவ, இதுக்கு மேல ஆசைப்படாத. அவ்வளவுதான் நினைச்சேன். உலகம் சொன்னது, பெற்றோர் சொன்னார்கள், மனைவி சொன்னார், புருஷன் சொன்னான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல 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 இல்ல. நீ நிரப்பப்படுவாய், நீ நிரப்பப்படுவாய், நீ நிரப்பப்படுவாய், நீ நிரப்பப்படுவாய். ஆகாதென்று சொல்லப்பட்ட நீ நிரப்பப்படுவாய். எந்த வேலைக்காரன் 2 3 ஊத்திட்டு போன அலட்சியமா போனானோ அவனே தேடி வந்து நிரப்புகிறான்.